हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 96 9வது श्लोकम् कश्चित् क्लेशार्जितार्थक्षयविमलमतिर्नुद्यमानो जनौघैः प्रागेवं प्राह विप्रो न खलु मम जनः कालकर्मग्रहा वा चेतो मे दुःखहेतुस्तदिह गुणगणं भावयत् सर्वकारीति उक्त्वा शान्तो गतस्त्वां मम च कुरु विभो तादृशीं चित्तशान्तिम्। कश्चित् क्लेश आर्जित अर्थ क्षय विमलमतिः नुद्यमानः जन ओघैः प्राक् एवं प्राह विप्रः न खलु मम जनः काल कर्म ग्रहाः वा चेतः मे दुःख हेतुः तत् इह गुणगणं भावयत् सर्वकारी इति उक्त्वा शान्तः गतः त्वां मम च कुरु विभो तादृशीं चित्तशान्तिम्। प्राक् பண்டு முன்னாடி கஷ்டித் விப்ரஹ ஒரு பிராமணன் கிளேஷ அர்ஜித பாடுபட்டு சேர்த்த அர்த்தக்ஷய செல்வம் அழிந்தபோது விமலமதிஹி மனம் தெளிந்தவனாகி ஜன ஓகைஹி மக்கள் கூட்டத்தால் நுத்தியமானஹா கிண்டல் பேச்சுக்கள் மூலம் துன்புறுத்தப்பட்ட போது ஏவம் பிராஹா இவ்விதம் கூறினான். ஜனஹ காலஹ கர்மஹ கிரஹாகவா மக்களோ காலமோ வினையோ கோள்களோ மம எனது துக்கஹேதுகு துன்பத்திற்கு காரணம் ந கலு அல்லவே அல்ல மே சேதஹா எனது மனமே காரணம் ததிக அதுவே இங்கு ஆத்மாவின் மீது குணகணம் பலவிதமான குணங்களை பாவயத்து கற்பித்து சர்வகாரி யாவற்றையும் செய்கிறது இதி உக்த்வா இவ்வாறு கூறிவிட்டு சாந்தஹா அமைதியாக துவாம் கதஹா உன்னை அடைந்தான். விபோ எங்கும் நிறைந்தோனே மமச்ச எனக்கும் தாதிருஷீம் அத்தகைய சித்த சாந்திம் குரு மன அமைதியை ஏற்படுத்தி அருள்வாய். முன்னொரு காலத்தில் ஒரு பிராமணன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் நாசமடைந்ததால் வைராகியமடைந்து அதனால் மாசற்ற மனம் உடையவனாகி ஜனங்களால் துன்புறுத்தப்பட்ட பொழுது பின்வருமாறு கூறினான். எனக்கு நிச்சயமாக துக்கத்திற்கு காரணம் ஜனங்களோ காலமோ கர்மமோ கிரகங்களோ அல்ல, மனம்தான் துன்பத்திற்கு காரணம். அந்த மனமே ஆத்மாவிடம் கர்த்திருவம் முதலிய குணகணங்களை கற்பித்து எல்லாவற்றையும் செய்வதாகிறது. இங்ஙனம் சாந்தி அடைந்தவனாகி அவன் உம்மை வந்து அடைந்தவனானான். பிரபோ எனக்கும் அப்பேற்பட்ட மனசாந்தியை அருள்வீராகா.